இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தாண்டிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு அருமையான காரியம், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி உறுதியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 31:3 கூட வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். உன்னோட கூட இருப்பேன் அப்படி என்றால் என்ன? நாம் தனியாக எந்த காரியமும் செய்ய வேண்டாம். நாம் தனியாக எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கடந்து போக வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் உறுதியாய் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் என்ன செய்ய போகிறார் நாம் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1:5 நாம் வாசித்து பார்க்கும்போது நம்மோடு கூட இருந்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னால் ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆண்டவரை அழைத்த போது, நான் ஒரு திக்குவாயன், நான் எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்றதான ஒரு பயம் யோசுவாவை நிறைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலும் என்ன பயம்? மற்றவர்கள் இதை இப்படியெல்லாம் பேசுவார்களே, மோசையாலேயே சமாளிக்க முடியக்கூடியாத சூழ்நிலைகள் எல்லாம் காணப்பட்டதே, நான் இந்த திக்குவாயை வைத்துக் கொண்டு நான் எப்படி சமாளிப்பது ஜனங்களை? அவர்கள் அப்படி கேட்பார்கள், இப்படி கேட்பார்கள், எல்லா காரியங்களும் செய்வார்களே, நான் எப்படி இதை சமாளிப்பது என்கிறதான ஒரு பெரிய பயம் இந்த யோசுவாவுக்கு காணப்பட்டது. இன்னைக்கு இதே பயம் நமக்கும் இருக்கிறது அல்லவா? ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த வருஷத்துல இந்த காரியங்களை சந்திக்கணும், இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும், ஒரு பெரிய வியாதியை ஆட்கொண்டிருக்கிறது, இதுல எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இல்லை என்று சொன்ன இந்த வருஷம் முழுவதும் எப்படி நான் நடத்த போகிறேன், இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை எப்படி பார்க்க போகிறேன், என் பிஸ்னஸை நான் எப்படி சந்திக்க போகிறேன் என்கிறதான ஒரு பயம் நம்ம ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு அந்த பயத்தை எல்லாம் நீக்கி போடும்படியாக தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கும்போது ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வியாதி உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கடன் பிரச்சனை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவேளை வறுமை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாரம், கவலை, கஷ்டம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எல்லாவற்றையும் தகர்த்து போடும்படியாக பயத்தின் மத்தியில் இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, ஒரு அடர்ந்த இருட்டு நிறைந்த பகுதி நமக்கு எவ்வளவு பயமாக இருக்கும். அந்த சூழ்நிலையில யாராவது ஒருவர் நம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு, அதுவும் ரொம்ப இறுக்கமாக பிடித்து கொண்டு அந்த காட்டு பகுதியை கடப்பதற்கு உதவினார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அருமையான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்து, அதான் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடைய கரத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன், உன்னுடைய கரத்தை என்னுடைய கரத்தோடு கூட நான் அணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு இருக்கிற பயத்தை நான் எடுத்து போகிறேன். அப்ப இன்னைக்கு பயத்தை எடுத்து போடும்படியா கர்த்தர் நம்மோடு கூட காணப்படுகிறார். பிரியமானவர்கள், அப்ப கலங்க வேண்டாம், விசுவாசத்துல ஒருபோதும் குறைவுபட வேண்டாம். அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கூட நான் பிடித்துக் கொள்ளணும், அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன், விசுவாசத்தின் பிள்ளைகளா நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பயத்தின் சூழ்நிலைகளையும் நீர் மாற்றப் போகிறீர், அசாதாரணமான சூழ்நிலைகள் எல்லாம் சாதாரணமாய் மாற்றப் போகிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக கர்த்தர்
நம்மேல் இரக்கம் பாராட்டி அவர் நமக்கு கொடுத்ததான இந்த வார்த்தையை நம்மிடத்துல நிலைவரப்படுத்துகிறவராய் கூட காணப்படுகிறார். உபாகமங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 20:1, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். அவ்வளவு பெரிய சூழ்நிலை. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பதாகவே நீ அவ்வளவு அந்த அசாதாரணமான சூழலையே மாற்றக்கூடுமானால் இப்போது வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு நீ என்ன செய்யாத, கலங்கி போகாத. ஆண்டவர் அழகா சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாயாக. முதலாவது நீ பயப்படாயாக. ஏனென்று சொன்னால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய கரத்தை பிடித்து நான் நடத்துகிறவராய் கூட காணப்படுகிறேன். உன்னுடைய கரங்களை நான் விடாதபடிக்கு பிடிக்கிறவராய் கூட காணப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இதே வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் பேசுகிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், உன்னுடைய கரத்தை பிடித்து நான் நடத்துகிறவராய் கூட இருக்கிறேன். உபாகமம் 31:6 வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோட கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப இன்னைக்கு ஏன் நமக்கு பயம் வருகிறது? நம்ம கூட யாருமே இல்லை என்கிறதான எண்ணத்துல காணப்படும் போது நமக்கு பயம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு பயத்தின் ஆவியை ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து எடுத்து போட போகிறார். இந்த வருஷத்தை குறித்துதான பயம், 365 நாட்கள் எப்படியாக இருக்குமோ என்கிறதான பயம், இது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகாதபடிக்கு, உன்னை கைவிடாதபடிக்கு நான் உன்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறேன், விசுவாசத்தோடு இரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது யோசுவாக்குள்ளாக இன்னும் அந்த பயம் இருந்தது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் ஆண்டவர் நாம் வாசிக்கும் போது யோசுவாவில் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் இந்த உறுதியை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதே உறுதிப்பாடை ஆண்டவர் நமக்கும் தர அவர் வல்லவராயிருக்கிறார், சித்தமுள்ளவராய் கூட காணப்படுகிறார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் என்று சொல்லும் போது எல்லாம் முடிந்து போகும். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராய் கூட காணப்படுவார். இந்த வருஷத்தின் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்ற விசுவாசத்துல நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி நான் பேசும்போது ஆண்டவர் இறங்கி வந்து அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறவராய் கூட காணப்படுவார். நம்ம ஆண்டவரத்துல கேட்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம், பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றியப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எல்லா பயத்தின் ஆவியை நிர்மூலமாக்க முடியாது, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நீ சொல்லியிருக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, யோசுவாவுக்கு முன்பாக இருந்த எல்லா பயத்தின் கிரியைகளும் எடுத்து போட்ட கர்த்தர், மோசேக்கு முன்பாக இருந்த எல்லா பயத்தின் கிரியைகளும் எடுத்து போட்ட கர்த்தர், ஆண்டவரே இந்த வருஷத்தை குறித்துதான பயங்கள் எங்களை ஆட்கொண்டு இருக்குமானால் அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுகிறதற்காக நன்றி. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உங்களுடைய கரம் எங்களை பிடித்து நடத்துகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப ரமேஷ் மூலம் செபிக்கிறோம் எங்கள் செபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.